Talk to me, numbers never lie, add it up, that's me. ஹாய், ஒரு நிமிஷம். ஒன்றும் இல்லை, கேமரா கரெக்டாக இருக்குன்னு பார்த்தேன். ஏன் பார்த்தேன்னு பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு வைரலாக போதில்ல பென்குயின், அந்த பென்குயினை பற்றி தான் பேசலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த பென்குயின் அந்த கதையை சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு பென்குயின் வந்துட்டு என்னென்னா, ஒரு பென்குயின் வந்துட்டு தன்னுடைய காலனிலேருந்து தனியாக பிரிஞ்சு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு 70 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற மவுண்டன் நோக்கி போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இது வந்துட்டு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நேவிகேஷன் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஜென்ரேஷன் எப்படி, நம்ம ஜென்ரேஷன் எப்போவுமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஹோப், ஒரு டெஸ்பரேட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு இதில் வந்துட்டு நமக்கு ஹோப் கிடச்சிடாது அப்படின்னு. ஸோ இதை பார்த்துட்டு அது வந்துட்டு ஒரு எடிட் மாதிரி போட்டு அதாவது வந்துட்டு பட் ஒய், அதாவது எதுக்கு அது வந்துட்டு தன்னுடைய காலனியை விட்டோ இல்லாட்டி ஃபீடிங் கிரவுண்ட்ஸு அதாவது சாப்பிட்ற இடத்த விட்டோ தாண்டி மவுண்டனுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடிட் வந்துச்சு. பட் ஒய்ங்கிற வார்த்தை வந்துட்டு திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம ஜென்ரேஷன் பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு டெஸ்பரேட்டாக இருக்குன்னு. ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஹோப் கிடச்சிடாதான்னு பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ பெரிய ஜென்ரேஷனே வந்துட்டு ஒரு ஸ்டிமுலேட் பண்ணியிருக்கு. அதாவது வந்துட்டு ஒரு ஹோப் ஒரு ஜென்ரேஷன்லேயே வந்துட்டு ஒரு ஹோப் ஸ்டிமுலேட் பண்ணியிருக்கு. ஜென்ரேஷனோட ஹோப்பே ஸ்டிமுலேட் பண்ணியிருக்கிறேன். ஏனியை கூரை மேலே போடாதீங்க, வானத்தை நோக்கி போடாதீங்க, ஏனியை போடாதீங்க. ஸோ அந்த அடுத்து என்னதுன்னா, நான் வந்துட்டு இந்த பென்குயினால் மோட்டிவேட் ஆகி இது வரைக்கும் இருக்கலே ஃபஸ்ட்டு டைம் பிஆர் செட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி 8.95 கிலோமீட்டர் வந்துட்டு பிஆர் செட் பண்ணேன். இப்போ வந்துட்டு நான் 10 கிலோமீட்டர் வந்துட்டு பிஆர் செட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்துட்டு நான் ஏன் கேமராங்கள் வந்துட்டு முதல்ல பார்த்தேன்னா, நான் வந்துட்டு ஒரு மணி நேரம் 16 நிமிஷம் கிட்ட ஓடினேன். ஸோ 1 மணி நேரம் 16 நிமிஷமும் அந்த வீடியோ கிளிப் எப்படி இருந்திருக்கு, ஃபோன் வந்துட்டு வச்சுட்டு போயிருக்கேன். போகும்போதே ஒரு அண்ணன் சொன்னார், தம்பி கேமரா ஆங்கிள் கரெக்டாக வச்சுருக்கேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். நான் வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தெனாவட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டிக்கு வச்சுட்டு போயிட்டேன். அடுத்து என்ன ஆச்சு, நான் வந்து பார்க்குறேன் 1 மணி நேரம் 16 நிமிஷமும் ஃபோன் இருந்துட்டு வானத்தை நோக்கி இருந்துட்டு விண்ணை தாண்டி வருவாயா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அது அப்படியே அங்கே பார்த்துட்டு இருக்கு, வானத்தை பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்துட்டு நான் 1 மணி நேரம் 16 நிமிஷம் கண்டினியூஸாக ஓடிட்டு வந்து அதை பார்க்கும்போது ஸோ அந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன். பட் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா வந்துட்டு எடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன நினச்சேன், டைம் லேப்ஸ் போட்டு அதில் வந்துட்டு எத்தனை ரவுண்டு 1 1 2 3ன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணலான்னு இருந்தேன். 1 2 3 4 5 6 போரு எடுத்த எடுப்பில் 8th ரவுண்டு போக போறேன் பாரு. அது ஓகே, அது நான் முடிவு பண்ணிட்டேன். அது ஒரு ஈஸியான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது பேஸை பற்றி நான் சாட்ஜிபிட்ட கேட்டால் அது வந்துட்டு நல்லா பேசுதான் சொன்னிச்சு. நல்லா ஃபோன் தான் பேசுச்சு, என்டியூரன்ஸ்லாம் கூட்டிடுச்சு, மாஸ் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் அதில் நெகட்டிவாக நானே கேட்டதுக்கப்புறம் தான் அது சொல்லுது, உங்களோட பேஸ் இருந்துட்டு உங்களோட என்டியூரன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் வந்துட்டு அது பேர் என்ன, ஸ்பீடு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா கடைசியாக ஒன்றுங்க, 10 நிமிஷத்துக்கு வந்துட்டு வீடியோ பார்க்குறா ரொம்ப லாங்காக இருக்குடா, குறைச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டா, டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு, என்ன விட மாட்டீங்க சார், அந்த பொண்ணு போயிட்டு விடுறீங்க சார், என்ன சார் இது? அழகா இருக்கா, நீ இருக்கேடா.